ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிலா ஃபேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸும் 1 மீட்டர் லைனிங்கும் எடுத்துக்கலாம். கரபாகம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். கீழே தையலுக்காக 1.5 இன்ச் விட்டுருக்கேன். 1.5 இன்ச் விட்டுட்டு நம்ம அப்படியே கோடு போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து சேம் அதே அளவுலேயே நம்ம இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கலாம். பேக் சைட்லேருந்து பேக் சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். லென்த்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 13.5 வருது. நான் சேம் அதே ஹைட்டையே 13.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கீழே நம்ம அந்த 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டரை நீங்கள் அகட்டாமல் வச்சு கரெக்டாக அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். அகட்டிட்டா உங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவு மாறும். அகட்டாமல் அப்படியே வச்சுக்கலாம். ஆம்ஹோலோட பாயிண்ட்டு எல்லாம் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ நெக் வித்து 2.5, ஷோல்ட்ரு ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து 5, நெக் லென்த்து 8, கீழேயும் அதே மாதிரி நெக் வித்து 2.5 வச்சுட்டு நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்ஹோலோட லென்த்து 5.5. நான் இப்போ வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே எடுத்திருக்கேன். ஆம்ஹோலோட அளவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஃபோல்டு பக்கம் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ செஸ்ட் ரவுண்டையும் ஹிப் ரவுண்டையும் பார்க்கலாம். செஸ்ட் ரவுண்டு 9.25 வருது. நம்ம சேம் அதே அளவே வைக்க போகிறோம். ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7.5 வருது. நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 8.5க்கு கட் பண்ணிக்கலாம். மேலே அதே மாதிரி 9.25 கீழே 8.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக 2 இன்ச் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம அப்படியே கோடு போட்டுக்குவோம். ஒன்பதே முக்கால் செஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு 7.5, ஷோல்டர் அளவு 5, நெக் வித்து 2.5, லென்த்து 8, ஆம்ஹோலோட அளவு இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் இருக்கிற அளவை பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலோட அளவு பார்த்திங்கன்னா 8 வருது. நம்ம இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கரெக்டாக 8 வரும். இதுலேயும் ஆம்ஹோலோட அளவு 8 கரெக்டாக வரும். நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பேக்குக்கு யூனெக், நார்மல் யூனெக் மட்டும் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். யூனெக் மார்க் பண்ணிவிட்டு தையல் நம்ம போடுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் நம்ம தையல் போடுவோம் இல்லைங்களா, ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். விட்டுட்டு மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணிடுவோம். நெக்குக்கு விட்ட மாதிரியே ஆம்ஹோலுக்கும் நீங்கள் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் விடுங்க. ஏன்னா தையல் போடும்போது அந்த அளவுக்கு கரெக்டாக போடணும். அவ்வளோதான், பேக் கட் பண்ணியாச்சு. சைடு ஆம்ஹோல்ட்டெல்லாம் நீங்கள் அந்த நார்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண நீங்கள் பேக் பீஸை அப்படியே எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். ஸ்ட்ரைட் பீஸ்னால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் போடுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம பேக் கட் பண்ணோம் இல்லைங்களா, சேம் அதே அளவு ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதும். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்பும் ஷேப் நல்லா கிடைக்கும், ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் பேக் பீஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து என்னென்ன அளவு இருக்கோ நம்ம அப்படியே இங்கே கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டோட நெக் லென்த்துக்கு ஹூக் பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு நீங்கள் எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஹூக் பட்டியோட அளவை நம்ம இழுக்காமல் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஷோல்டரோட அளவு நம்ம 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட்டு ஒருக்க எடுத்துக்கோங்க. இப்போ இவங்களோட ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 6.5 வருது. நம்ம ஷோல்டரோட அளவு வந்து 7 வைக்கணும். ஏன்னா 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, 7 வச்சுட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு யூனிக் தான். அடுத்து ஃப்ரண்ட் அந்த ஹூக் பட்டியிலேருந்து நெக்கோட அந்த இதிலேருந்து ஹூக் பட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணுற அளவோட எடுத்துகிட்டு அது போக நீங்கள் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் ஸ்டிச்சிங்க்காக. அடுத்து அந்த கப்போட பாயிண்ட்லேருந்து ஷோல்டரோட அளவு இழுக்காமல் வைக்கணும். இழுத்திங்கன்னா அளவு மாறிடும். நார்மலாக இதே மாதிரி வச்சு இழுக்காமல் வைங்க. இழுக்காமல் வச்சு நம்ம ஷோல்டரோட அளவு இருந்து கப்பு டாட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த அளவு 10 வருது இவங்களோடது. நம்ம 10.5 வச்சு, ஏன்னா 1/2 இன்ச் நம்ம ஷோல்டருக்கு விட்டுருக்கோம், அதனால் 10.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஹூக் பட்டியிலேருந்து இந்த பக்கம் வர அளவையும் கரெக்டாக நம்ம சேம் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் அளவில் தைக்க போகிறோம். அதனால் நான் சேம் அளவில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கப் டாட்லேருந்து கீழே நம்ம வருது இல்லைங்களா, அதோடது வந்து 2.25 அளவு வருது. நம்ம சேம் அப்படியே வச்சுட்டு தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். சைடு பார்ட்டு 6 அளவு இருக்குது. அதே மாதிரி 6 வச்சுட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம அப்படியே கரெக்டாக கீழே கர்வாக வரைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிரும். அதே மாதிரி அந்த சைடு அளவெல்லாம் டாட் பிடிக்கிற அளவை மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். உள்ளே அந்த டாட் பிடிச்சிருக்கிற அளவு அதையும் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக அதே அளவே வச்சுக்குவோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 3 டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. சைடில் வர டாட்டுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் எடுக்கிற மாதிரியே மெஷர்மெண்ட் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆம் ஹோல்ட்ட வர டாட்டையும் இழுக்காமல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஃப்ளாட் ஆகாமல் ஷார்ப்பாக நல்லாயிருக்கும். கப்பே ப்ளவுஸ் போடுறக்கே நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா நம்ம அந்த ஆம் ஹோல்ட்டை மட்டும் கொஞ்சம் நம்ம அந்த ஆம் ஹோல் வருது இல்லைங்களா, அங்கேருந்து கீழே இறக்கி ஒரு 1/4 இன்ச் இறக்குனிங்கன்னா போதும்.
அந்த அளவு இறக்கி நான் இப்போ கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அளவு மட்டும் இறக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது அப்போ தான் அந்த ஃபிட்டு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஊசி மார்க்கை வந்து நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு கப் அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊசி அளவும் இந்த நார்ச்சையும் மறக்காமல் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம 3 பக்கம் டாட் பிடிக்கிறங்காட்டிக்கு ஆம் ஹோலோட அளவு அந்த 3 டாட்டோட அளவையும் மறக்காமல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் ரெடி. அடுத்து பட்டி பீஸ் நம்ம இந்த ஃப்ரண்ட்டுக்கு கீழே ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஐப்பட்டி இருக்கு இல்லைங்களா, ஹூக்கு இந்த பக்கம் நம்ம ஐப்பட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவு எடுத்துக்கலாம். மொத்தமாக உங்களோட அளவு 8 வருது. 8லேருந்து நம்ம 2 இன்ச் நம்ம தையலுக்காக 2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி இதுக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். 10 வருது. கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக. பட்டியோட சென்ட்ரு சைடு 3 பக்கம் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அந்த அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சைடு 3.5, சென்ட்ரு 3, எக்ஸ்ட்ரா மேலே தையலுக்காகவும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு நார்ச் போட்டிங்கன்னா பட்டி பீஸ் ரெடி. அடுத்தது ஸ்லீவுக்கு நம்ம ஸ்லீவோட அந்த கிளாத் கட் பண்ணும்போது டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஸ்லீவோட ரைட் சைடு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம் சேம் அளவு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லீவோட லூஸு, ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் லென்த்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கர்வாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போதும் நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு சென்டர் நார்ச் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நீங்கள் அதேமாதிரி அந்த ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கர்வாக வரைஞ்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்லீவுக்கு கர்வாக வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் மேலேயே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் போட்டு நீங்கள் கட் பண்ணும்போது அந்த மெயின் கிளாத்தில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சோடவே கம்மியாக எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இந்த மெயின் கிளாத்லேயும் கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கிராஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கிராஸாக கொடுத்துக்கலாம். கிராஸாக கொடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பீஸில் ஸ்லீவுக்கும் பட்டி பீஸுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பேக் பீஸு நம்ம கரெக்டாக அந்த லைனிங் மேலே வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் வரும்.
கரெக்டாக வச்சுட்டு இழுக்காமல் சுற்றியும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து ப்ளவுசஸ் வீடியோ, ஃப்ராகு, சுடிதார்ஸு எல்லாமே போட்டுட்ருக்கோம். இனியும் நிறையா வீடியோஸ் போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு உடனே தெரியும். உங்களுக்கு ஏதாவது கட்டிங்லேயோ ஸ்டிச்சிங்லேயோ ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான். இப்போ சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணியும் பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் ஃபிட்டும் எங்கேயும் டைட்டாக லூஸ் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஃபிட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. கீழே நம்ம அந்த 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடித்து அடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம அந்த நார்ச் போட்ட அளவுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ டாட் பிடிச்சிக்குவோம். பேக் டாட்டுக்கு அந்த 2 பக்கம் டாட்டுக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு 3 இன்ச் அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம அளவு வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வைக்கும்போதும் கிராஸாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிராஸாக வச்சு சென்டரில் ஒரு பின் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சுற்றி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸை ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம இதே மாதிரி ஜாயின் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கும் போதும் கரெக்டாக எடுத்துக்கோ. இது டாட் பிடிங்க, இல்லைன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வராது. 2 கிளாத்தும் ஒரே இதில் இருக்கணும். கவனமாக பிடிங்க, இல்லைன்னா கிளாத் என்னென்னா மேலே இருக்க கிளாத் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். டாட் பிடிக்கும் போது மட்டும் கவனமாக பிடிங்க. நம்ம மார்க் பண்ணதுலேயே அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம நார்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பக்கம் பிடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த ஃப்ரண்ட் பக்கத்தையும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் 2ம் நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், டாட் பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு. இப்போ அடுத்தது நம்ம இந்த கீழே பட்டி பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு பட்டி பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணுறக்கு இன்னொரு பட்டி பீஸையும் கட் பண்ணிக்கலாம், சேம் அதே அளவில். அவ்வளோதான். அந்த பட்டி பீஸையும் நம்ம மெயின் கிளாத்தில் வச்சுட்டு ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம ப்ளவுஸு, சுடிதாரு, ஃப்ராக் எல்லாமே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் தேவைப்படுதுனாலும் சொல்லுங்கள், நான் உடனே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோஸில் நிறையா பேட்டர்ன் ப்ளவுஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோதான். இப்போ மெயின் கிளாத்லேயும் நம்ம இந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம இதை ஜாயின் போடும்போது அந்த மெயின் கிளாத்தில் நம்ம ஜாயின் போட்டோம் இல்லைங்களா பட்டி, அதை வந்து மேலே வச்சுக்கலாம். மேல் பக்கமாக வச்சு இன்னொரு பட்டி பீஸை நம்ம அதை அடியில் வச்சுக்கணும். சென்டராக வந்து அந்த கப் பீஸ் இருக்கணும். நீங்கள் இப்படி தான் ஜாயின் போடணும். இப்போ தையலுக்காக அந்த 1/2 இன்ச் விட்டு இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் பிடிச்சி அடிச்சுக்கலாம். மூணையும் கரெக்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க அந்த டாட் பிடிச்ச இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கப் பீஸ் வந்து ஃப்ளாட் ஆகாமல் அப்படியே இருக்கும். மேலே ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே 1/2 இன்ச் அடிச்சிக்கலாம். அடுத்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். மெயின் கிளாத் மேலே சென்டரில் அந்த கப் பீஸு, கீழே இருக்கிறது இன்னொரு பட்டி பீஸை வச்சு நம்ம அப்படியே ஜாயின் போட்டுக்குவோம். உள்ளே இந்த ஃபோல்டு பண்ணுற பாருங்கள், அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி அடிங்க இந்த உள்ள பட்டி இந்த கப் பீஸை.
இப்போ 3 நார்ச் மட்டும் உள் பக்கமாக போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு திருப்பினதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்படியே திருப்பிட்டுட்டு இப்போ பேக் பீஸோட அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு பேக் பீஸ் நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அந்த அளவு அப்படியே அந்த ஆம் ஹோலோட நார்ச் பகுதியிலேருந்து வச்சுட்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அளவு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வச்சுட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி அடித்து பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மீதி இருக்கிறத அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்னொரு பட்டி பீஸுக்கும் சேம் அதே மாதிரி அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்குவோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸ் ரெடி. இப்போ ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம 2 இன்ச் அளவு எடுத்துக்கலாம். 2 இன்ச் பட்டி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே நல்ல பக்கம் வச்சுட்டு, மேலே நல்ல பக்கம் தான் அந்த 2 இன்ச் நம்ம அந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மட்டும் மேலே ஃபஸ்ட்டு அடிப்போம். அடிச்சுட்டு அப்புறம் படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரியே ஃபினிஷிங் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம நீட்டாக அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹூக் பட்டி அடித்தாச்சு. அடுத்து ஐப்பட்டி அடிச்சுக்குவோம். ஐப்பட்டிக்கு உள்பக்கமாக வைக்கணும். உள்பக்கமாக வச்சு நம்ம சேம் அதே அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக வச்சு அடிச்சுட்டு படிமான தையல் மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் அந்த ஐ ஹூக் வைக்கணும் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ வி பட்டி தான் அடிக்க போகிறேன். வி பட்டினா நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி அந்த எட்ஜில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நான் வி தான் அடிக்க போகிறேன். 5 வீக்கு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் ஆகாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வி அடிச்சுக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வி பட்டி அடித்தாச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டியும் நம்ம அதில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்குவோம். இப்போ
இப்போ பேக் பீஸோட ஃப்ரண்ட் ரெண்டையும் ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம மேலே 1/2 இன்ச் விட்டு இல்லைங்களா, அந்த அளவுக்கு அதை அப்படியே ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்லீவ் நம்ம ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவோட அந்த முன்பக்கம் வந்து மாறாது. இந்த மார்க்கை மட்டும் மறக்காமல் போட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான். கீழே நம்ம அந்த 1/2 இன்ச் விட்ட அளவுக்கு மெயின் கிளாத் மேலே வச்சு அப்படியே ஜாயின் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்லீவையும் அதே மாதிரி ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்லீவ் திருப்பி அடிக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறமா படிமான தையல் போடுங்க. சுற்றி தையல் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஸ்லீவையும் அதே மாதிரி இப்போ திருப்பும்போது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம மெயின் கிளாத்தோட நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். சென்ட்ரு வந்தும் நீங்கள் அந்த ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக எடுத்துகிட்டு அடிக்கணும். கரெக்டாக அந்த நார்ச் பாருங்கள், நம்ம கட் பண்ண நார்ச் கரெக்டாக வந்துருச்சு. அந்த நம்ம விட்டு இல்லைங்களா தையல் அளவுக்கு, அந்த அளவுக்கு அப்படியே நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் கரெக்டாக வரணும். கொஞ்சம் மாறிச்சினாலும் உங்களுக்கு அந்த அளவு மாறிடும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அடிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோல்டரோட அளவு கரெக்டாக வரணும். இழுக்காமையும் அடிங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு மாறிடும். இழுக்கவே வேணாம். ஸ்லீவையும் மெயின் கிளாத்தையும் இழுக்காமல் வச்சு அடிங்க. அடுத்த ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம சென்டர் கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் போட்டுக்கலாம். அந்த நார்ச் நம்ம கட் பண்ண இல்லைங்களா, அந்த அளவு கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். சென்டரையும் மறக்காமல் செக் பண்ணி அடிங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெண்டு நம்ம ஜாயின் போட்டாச்சு. இப்போ சைடு அளவுக்கு நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சு மார்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் அதில் டைட்டர் லூஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ இவங்களுக்கு இதே அளவே கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் ரெண்டையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த அளவு வச்சுக்குவோம். ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டி இருக்கிற அளவு சேம் அதே அளவே வச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஐப்பட்டி இருக்கிற அளவுக்கும் கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த செஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவையும் இன்னொருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாம். அந்த அளவு கரெக்டாக 9.25 வருது. நம்ம அங்கே கரெக்டாக 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த ஸ்லீவோட அளவையும் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சைடில் ஜாயின் போட்டுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சைடும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே இறக்க வராது, கரெக்டான அளவாக வரும். இந்த மாதிரியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஆம் ஹோலோட அளவை கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடலாம். இழுக்காமல் வைங்க. பேக் ஃப்ரண்ட் பீஸை இழுக்காமல் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற அளவும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா 3 ஸ்டிச்சிங் போட்டு ஒரு பக்கம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்த பக்கமும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவோட அளவையும் அடுத்த ஸ்லீவோட அளவையும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அடிங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு மார்க் தெரியுது இல்லைங்களா, அதே மார்க்லேயே நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். இதே மாதிரி அடிக்கும்போது உங்களோட அளவும் வந்து மாறாது, அதே அளவே நம்மளுக்கு கிடைக்கும். ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சைடு ஸ்லீவ் எல்லாம் ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து கடைசியாக நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நெக் ஃபினிஷிங்கும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா மீதி இருக்க கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி கிராஸாக எடுங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லா வராது. கிராஸ் பீஸாக எடுங்க. இப்போ ஜாயின் போட்டுக்குவோம். இதே மாதிரியே கிராஸ் பீஸை ஜாயின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிராஸ் பீஸ் ரெடி. இப்போ நம்ம அப்படியே நல்ல பக்கம் வச்சு அடிச்சிடலாம். இப்போ நம்ம தையலுக்காக விட்டு இல்லைங்களா, 1/4 இன்ச் அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் அடிச்சுட்டு திருப்பிக்கலாம். இப்போ நான் அடிக்கிற மாதிரியே அடிங்க. இழுக்க வேணாம், கிராஸ் பீஸையும் இழுக்க வேணாம், மெயின் கிளாத்தையும் இழுக்க வேணாம். அவ்வளோதான். உள் பக்கமெல்லாம் நார்ச் போட்டிங்கன்னா அடிச்சு திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். நார்ச் படும்போதும் நீங்கள் பார்த்து போடுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா அந்த தையலில் படாத மாதிரி போடுங்க.
அவ்வளோதான். ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு படிமான தையல் மாதிரி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போது நீட்டாக அழகாக பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கடைசியில் அடித்து திருப்பும்போது நெக்கோட ஃபினிஷிங் மாறாமல் அதே அளவில் வரும். இப்போ படிமான தையல் போட்டதுக்கப்புறம் உள்ளே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை மெயின் கிளாத்தில் படாத மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வந்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். மெயின் கிளாத்தில் பற்றக்கூடாது. பொறுமையாக அந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி நெக்கை ஃபினிஷிங் பண்ணிடலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நெக்கை ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு நெக்கு. இப்போ மேலே படிமான தையலும் ஒருக்கா போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம லைனிங் ப்ளவுஸை நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.